அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்பவே நல்லாயிருக்கோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்துட்டு சனிக்கிழமை ஒரே குழப்பம். எந்திரிச்சதே 10 மணி. அசைவம் செய்றதா? இல்ல சைவம் செய்றதா? அப்படின்னு சொல்லிட்டு. பாதி பேர் வந்துட்டு சைவம், பாதி பேர் வந்துட்டு அசைவம். பாதி பேர் அப்படின்னா என்ன 2, 3 பேர் சைவம், மீதி 2 பேர் அசைவம். இதில எந்த டிபார்ட்மெண்ட்ல நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும். நான் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு சைவமா, அசைவமா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அசைவம் பக்கம் தான் போவேன். இருந்தாலும் சைவமும் ரொம்ப பிடிக்கும். பெரியவன், பாப்பா, அம்மி எல்லாருமே வந்துட்டு எங்களுக்கு சைவம் வேணும் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு வீட்ல வந்துட்டு கத்திரிக்காய், முருங்கக்காய் எல்லாம் இருந்தனால ஃபஸ்ட்டு சாம்பார் வச்சு சாப்பாடு எல்லாம் வடிச்சாச்சு. அதுக்கப்புறமா மீன் வாங்க போனாங்களா, மீன் வந்துட்டு என்ன ஐடியா அப்படின்னா, நெத்திலி மீன் வாங்கி குழம்பு வச்சுட்டு, பாறை மீன் வாங்கி வறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில என்ன ஆச்சுன்னா, தேங்காய் பாறை மீன் வந்துட்டு ஒரே மீன் 2 1/2 கிலோ இருந்துச்சு. சின்ன மீன் வந்துட்டு இல்ல அப்படின்றனால, சரி அதையே வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. வழி இல்ல. சைவம் ஏதாவது வைப்போம், இல்ல அசைவம் வைப்போம் அப்படின்னா வந்துட்டு 2 தரப்பினருமே கேட்கல. இன்னைக்கு வந்துட்டு 2 அணிகளாக பிரிஞ்சுட்டாங்க. கண்டிப்பா சைவம், அசைவம் வேணும் அப்படின்ட்டு. சரி இன்னைக்கு சனிக்கிழமை தலையெழுத்து அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, வறுவலுக்கு வந்துட்டு வெயில்ல பின்னாடி வந்துட்டு சைடில வச்சிருந்தேன். நல்ல வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லி நம்பி வச்சா, அதுக்கப்புறமா வந்து போய் பார்த்தா ஒரே நிழலா இருக்கு. இந்த நிழல் எப்படா வந்துச்சு அப்படின்ற மாரி. சைவம் வந்துட்டு என்ன வைக்கிறதுன்னே தெரியல. சாம்பார் வச்சுட்டேன், சைட் டிஷ் என்ன வைக்கிறதுன்னே தெரியல. சாம்பாருக்கு எப்பவுமே உருளைக்கிழங்கு வறுவல் தான் கேட்பாய்ங்க. இன்னைக்கின்னு பார்த்து ஏதாவது காய் செய், காய் செய் அப்படின்னாய்ங்க. நான் வேற 2 நாள் முன்னாடி சிறுகீரை வேற ஆஞ்சு வச்சிருந்தேன் ஃப்ரிட்ஜில. சரி யோசிக்காம அத வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு பொரியல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா என்ன காய் வைக்கிறது அப்படின்னா, கேரட் பீன்ஸா, முட்டைக்கோஸா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பத்துல இருந்துட்டு, அதுக்கப்புறமா ஒரு வழியா முட்டைக்கோஸ் பொரியல் அப்படின்னு சொல்லிட்டு, முட்டைக்கோஸ் பொரியல்லாம் பொரிச்சு வச்சுட்டு, நான் தான் சொன்னேன்ல போய் பார்த்தா ஒரே நிழலா இருந்துச்சு. இங்கே வச்சதுக்கு பேசாம ஃபேன் காத்துல கூட வச்சிருக்கலாம், இல்லாட்டி ஃப்ரிட்ஜில வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எடுத்துட்டு வந்துட்டு அப்படியே கருவேப்பிலைய எலாபரேட்டா போட்டு மீனையும் வந்துட்டு சூப்பரா வறுத்தாச்சு. பாறை மீன் வந்துட்டு இன்றைக்கி வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. குழம்புக்கு வந்துட்டு பெரிய பெரிய ஸ்லைஸாக இருந்தனால குட்டி குட்டியாக கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. குறுக்க குறுக்க கட் பண்ணி குழம்புக்கு கொடுத்துட்டாங்க. 2மே நல்லா இருந்துச்சு. குழம்பும் நல்லா இருந்துச்சு, வறுவலும் சூப்பரா இருந்துச்சு. அம்மிக்கு தான் இன்றைக்கி சைவமா, அசைவமா என்ன சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு சமைச்சு முடிச்சோன்னே ஒரே டவுட் ஆயிருச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு முட்டைக்கோஸ் பொரியல், கீரை பொரியல், வடகம் பொரிச்சாச்சு சாம்பாருக்கு. அம்மி வந்துட்டு சாம்பாரும், வடகம் மட்டும் சாப்பிட்டுட்டான். எனக்கு வந்துட்டு சமைச்சு முடிக்கிற வரையும் மீன் குழம்பு சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. சமைச்சு முடிச்சோன்னே என்னன்னே தெரியல 2 மணி ஆயிடுச்சு. இன்னைக்கு காலையில டிஃபனே யாருமே சாப்பிடல. காலையில என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்ததுலேயே ரொம்ப நேரம் ஆயிடுச்சா, அதுக்கப்புறம் மதியம் சமைச்சு முடிக்க மணி 2:30 ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் நின்று சமைச்சதில் வந்துட்டு இன்றைக்கி என்னன்னே தெரில, எனக்கு மீன் சாப்பிட்ற ஆசையே விட்டு போன மாரி ஆயிடுச்சு. நான் வந்துட்டு சாம்பார், கீரை, முட்டைக்கோஸ் சாப்பிட்டுட்டேன். என் வாழ்க்கையில இதுவரையும் அசைவத்த வச்சுட்டு சைவத்த சாப்பிட்டது இன்றைக்கி தான் முதல் நாள்னு நினைக்கிறேன். மீன பார்க்கும்போது ஆசையா இருந்துச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னே தெரில ஒரு மாரி கேரிங்காவே இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கே ஒரு மாரி இன்ட்ரெஸ்ட்டே இல்லாம இருந்தனால, அதோட சாம்பார் வந்துட்டு இன்னைக்கு என்னன்னு தெரில ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு. முருங்கக்காய், கத்திரிக்காய்லாம் போட்டு. அதனால வந்துட்டு நான் வந்துட்டு சாம்பாரே சாப்பிட்டேன். இன்றைய மதியம் வந்துட்டு சைவம், அசைவம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்பவும் போல தட்டில போட்டு காமிக்கிறது, முன்னாடி பழைய வீடியோல மாரி இந்த பவுல்லாம் வச்சு போட்டு அழகா காமிப்போம் அப்படின்னு பாப்பா சொன்னாளா, அதெல்லாம் எதுக்கு தேவை? எப்படினாலும் பெசஞ்சு தானே சாப்பிட போகிறோம் அப்படின்னு நான் சொன்னேன். இல்ல, இல்ல நல்லா வைப்போம். பவுல்ல வச்சு அழகா வச்சு காமிப்போம் அப்படின்னு பாப்பா சொன்னா. இன்றைய நாள் சனிக்கிழமை நாள் வந்துட்டு இப்படியே முடிச்சாச்சு. இன்றைய நாள் இனிதாக அமைய எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு வீடியோல பார்க்கலாம். டாட்டா.